புதனுடைய சிறப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது புதன் சில அமைப்பில் நல்ல ஒரு யோகங்களை ஏற்படுத்துகிறார். பொதுவாக எல்லா கிரகமும் சூரியனோட சேர்ந்திருந்தால் தோஷன்ற ஒரு கருத்து உண்டு. ஆனால் புதனுக்கு மட்டும் அந்த தோஷம் கிடையாது. சூரியனோட ஒரு கிரகம் சேர்கின்ற பொழுது அஸ்தங்கம் என்ற கருத்தை சொல்வோம். ஆனால் புதனுக்கு மட்டும் அஸ்தங்க தோஷம் கிடையாது. புதன் சூரியனோட சேர்கின்ற பொழுது புதாதித்த யோகம்ன்ற ஒரு யோகத்தை சொல்லுவோம். புதன் சூரியன் சேர்க்கை புதாதித்த யோகம்னு சொல்லுவோம். அந்த புதாதித்த யோகம் ஏற்பட்டால் கல்வியில் நல்ல மேன்மைகள், கல்வி ரீதியாக நல்ல சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு எதிலுமே சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதுபோல் நிபுண யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. சூரியன் புதன் சேர்ந்திருந்து 1, 4, 8 விரும்பி அமைய பெற்றால் கல்வியில் நல்ல சாதிக்கக்கூடிய அமைப்புகளும், உயர் பதவி வைக்கக்கூடிய அமைப்புகளும், அரசு சம்பந்தப்பட்ட வகையில் கூட நல்ல ஒரு நிலையில் அடையக்கூடிய அமைப்புகளும், ஒரு வளமான பலன்களையும் தரக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அடுத்து பத்திர யோகம்னு ஒரு யோகம் உண்டு. பஞ்சமகா புருஷ யோகத்தில் 5 யோகம் உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு யோகம் உண்டு. புதன் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இருந்தாலும், சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருந்தாலும், பஞ்சமகா புருஷ யோகத்தில் 5 யோகத்தில் புதனால் ஏற்படக்கூடிய யோகமாக இருக்கிறது பத்திர யோகம். அந்த பத்திர யோகம் ஏற்பட்டால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல அறிவாற்றல், நல்ல கல்வி அறிவு, படிப்பில் சாதிக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய அமைப்புகள், வியாபார தந்திரத்தோடு செயல்படக்கூடிய யோகங்கள், ஒரு வளமான நிலையினை அடையக்கூடிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாகும். அதுபோல் புதன் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரனோட சேர்ந்து இருக்கின்ற பொழுது விரும்பிய படிப்பை படித்து நல்ல சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள், நல்ல அதிர்ஷ்டங்களை உண்டாக்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் புதன் குரு சேர்க்கை பெறுவது, குரு பார்வை பெறுவது மிக மிக சிறப்பு. புதன் குரு சேர்க்கை பெற்றாலும், புதன் குரு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும், புதனை குரு பார்த்தாலும் கல்வி ரீதியாக நல்ல சாதிக்கக்கூடிய அமைப்புகள், எதையாவது ஒரு துறையை எடுத்துகிட்டு அந்த துறையில் உயர் படிப்பை படிக்கக்கூடிய அமைப்புகள், படிப்பால் நல்ல ஒரு உயரக்கூடிய அமைப்புகள், படிப்பால் நல்ல சாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள், மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாகும். பொதுவாக புதன் குரு வீட்டில் இருக்கிறதும், குரு வீட்டில் புதன் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படிப்பட்ட நிலையில் ஒருத்தருக்கு பார்த்துக்கிட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு அனுகூலமான பலன்களை உண்டாக்கும். ஒரு ஜாதகத்தில் புதனும் குருவும் இணைந்து 10ஆம் வீட்டில் இருந்தாலோ, 4ஆம் வீட்டில் இருந்தாலோ, 10ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றாலோ கல்வியால் சாதிக்கக்கூடிய அமைப்புகளும், மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். நன்றி.